ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2017 வெளியான ஜங்கல்ன்ற ஒரு திரைப்படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹாரி பாட்டர்ல நடிச்சிருந்தாரு பாத்தீங்களா ஹீரோ. அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காரு. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஓப்பனிங் இமேஜா நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோவுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயுமே நம்ம டூர் போயிரணும். அதாவது டிராவல் பண்ணி பாத்துறணும்டா அப்படின்ற மாரியான ஒரு ஆசை. எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான். அத இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி நம்ம ஹீரோ தொடர்ந்து எல்லா இடத்துக்குமே போறாரு. அவரால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் பார்க்காத இடத்தெல்லாம் கூட நான் பார்க்கணும் அப்படின்ற மாரி ஒரு நல்ல ஆசை தான். அது ஆனா லைட்டா பேராசையும் கூட. இப்ப தொடர்ந்து அந்த பயணத்துல சவுத் அமெரிக்கா நம்ம ஹீரோ நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ஏரிக்கரையில ஒரு சின்னதா ஒரு போட்ல ட்ரிப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த போட்ட மிஸ் பண்ண ஒரு கண்ணாடிக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கூப்பிட்டு நிறுத்துறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கும் அவனுக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்க 2 பேருமே தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணா வராங்க. அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் இவங்க. இதே சமயத்துல கெவின் ஒருத்தன் ஒரு போட்டோகிராஃபர் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுமே இந்த டீம்ல சேர்ந்துறான். 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா நிறைய இடங்கள சுத்தி பார்க்கறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். இந்த ட்ரிப்புக்கு இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பர்சனை மீட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடமே எனக்கு தெரியும். நான் ஒரு கைடு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்குமே மனுஷங்க போகாத ஒரு இடம் இருக்குது. ஒரு ட்ரைப்ஸ் மட்டுமே இருக்கிற இடம் அது. அத நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட. அப்ப ஹீரோவுமே பயங்கர எக்ஸைட் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு எல்லா இடத்தையுமே சுத்தி பார்க்கணும். எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இல்லையா? அதனால அவருமே ஆசைப்படுறாரு. இவர் போட்டோவுமே காட்டுறாரு. இத பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்குமே ஆசை வந்துருது. எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு. இந்த விஷயத்த அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க 2 பேர்கிட்ட அதாவது கெவின் அப்புறம் அந்த கண்ணாடிக்காரர் அவர்கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அந்த மனுஷன் யாருன்னே தெரியல. அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நீ போலான்றியே இது தப்பு இல்லையா? அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவ பார்த்து சொல்றாங்க. ஹீரோவுமே இல்ல அவர் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு ஜென்யூனா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம போட்டோலாம் ப்ரூஃப் காட்டினாரு. அதனால நான் நம்புறேன். நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க இந்த ட்ரிப்ப நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே கூட்டிட்டு போறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கைட மீட் பண்றாங்க. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கைட பார்க்க போறாங்க. அப்ப கைடு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு போய் நம்ம இந்த வழியா போனோம்னா கண்டிப்பா அந்த ட்ரைப் இருக்கிற இடத்துக்கு போயிரலாம். நான் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறேன். வாங்க போவோம் அப்படின்னு சொல்லும்போது 3 பேருமே என்ஜாய் பண்ணி கண்டிப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. சோ போறதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அந்த கைடுக்குமே சேர்த்து இவங்க தான் பில்ல போடுறாங்கன்னா பாத்துங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த கைடு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு ரொம்ப பெருசாலாம் வாங்கிக்காதீங்க. போற வழியில நிறைய இருக்கும் சாப்பிடுறதுக்கு அப்படி மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அமேசான் காடுகள்ல இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த பழங்குடியின இனங்கள் இருக்குது போல இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கைடு சொல்ற மாதிரியே நம்ம ஹீரோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு போறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரைப் குரூப்ப பாக்குறாங்க. அத பார்த்ததுமே உங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மென்ட் ஆயிடுச்சு. ஆனா இவங்க பார்க்க இருந்த பழங்குடியின மக்கள் இவங்க இல்ல. அதனால இவங்க கூட கொஞ்ச நாள் அதாவது ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் தங்களோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து காட்டுக்குள்ள போயிட்டே இருக்காங்க. போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கைடு கிட்ட கேக்குறாங்க. கைடு ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு மாமிசத்த குடுப்பாருன்னு பார்த்தா குரங்கு அடிச்சு சாவடிச்சிடுறாரு. அதுதான் இன்னைக்கு விருந்து நைட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாப்பிட குடுக்குறாரு. அதுல ஒரு சிலருக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்கவே இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல என்னத்த பண்றது சாப்பிட்டு தானே ஆகணும். உயிர் வாழணும் இல்லையா? அதனால அதையுமே சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களோட பயணத்தை தொடங்குறாங்க. இந்த பயணத்துக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே உடம்பு சோர்வாகி ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. இதுலயும் இந்த கண்ணாடிக்காரர் இருக்கார் பாத்தீங்களா? அவருக்கு காலெல்லாம் ஒரு மாதிரி கொப்பளமா ஆயிருது. அவரால நடக்கவே முடியல. இந்த பயணத்தை இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணுமா வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால்ஸ்ன்ற அந்த வழிகாட்டி சொன்னாலுமே கூட இந்த கெவினுமே ஹீரோவுமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம தொடர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வற்புறுத்துறாங்க. இப்ப அடுத்த நாளும் தொடர்ந்து பயணத்தை பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கண்ணாடிக்காரனால சுத்தமா நடக்க முடியாம போயிருது. அப்ப திரும்பவும் வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்ற மாதிரி அந்த வழிகாட்டி சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நதி வழியா நம்ம போனோம்னா சீக்கிரமா நம்ம அந்த இடத்த டெஸ்டினிய அடைஞ்சிடலாம். இந்த ரூட்ல அங்கதானே எண்ட் காட்டுது. அந்த நதி போற ரூட்லயே நம்ம மிதந்துட்டு போனோம்னா நமக்கு சரியான ஒரு இடத்த சீக்கிரமா அடைஞ்சிடலாம். ரொம்ப ஸ்பீடாவும் போயிரலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் கெவின் இருக்கான் பாத்தீங்களா? போட்டோகிராஃபர் அவன் சொல்றான். இதுக்கு நம்ம ஹீரோவே தலையாட்டுறாரு. ஆனா இவருக்கு பெருசா விருப்பம் இல்ல. அந்த கைடு கால்ஸ்க்கு இருந்தாலுமே அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் பலகையை ரெடி பண்ணி ஒரு போட் மாதிரி அதாவது கட்டுமரம் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப இவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம போனா கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நான் சொல்றது மட்டும் தான் செய்யணும். தயவு செஞ்சு மாத்தி கீத்தி பண்ணாதீங்க. தண்ணியோட சீற்றம் ஒரே மாதிரி இருக்காது அப்படி மாதிரி சொல்றாரு. நான் கைட் பண்றேன் அந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெடி பண்ணிட்டு போறாங்க. ஓரளவுக்கு அமைதியா ஜாலியா போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வேகம் பிடிக்குது. இந்த வேகத்திலேயே ஒரு சோகமா இருக்கிற விஷயமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கெவினுக்கும் இந்த கைடுக்குமே பயங்கர சண்டை ஆயிருது. அங்கேயே போட்டு அடிச்சுக்கிறாங்க. அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல நதியோரமா இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்துறாரு. இதுக்கு மேல இவங்களுக்கு நான் கைட் பண்ண மாட்டேன்டா. யோ உங்களுக்கு பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த கைடு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்குமே கைடு இப்படி வரமாட்டேன்னு சொன்னதுமே டென்ஷன் ஆகுது. கெவினை போட்டு திட்டுறாரு. ஏன்டா ஒரு கைட இப்படியாடா அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கோச்சிக்கிறாரு. இப்ப இவங்க எடுத்துட்டு போன சாப்பாடுமே தீர்ந்து போச்சு இல்லையா? அதனால உணவு பற்றாக்குறையே இருக்குது. அது மட்டும் இல்லாம கண்ணாடிக்காரனுக்கும் கால் சுத்தமா முடியாம இருக்குது. சோ இதுக்கு மேல கைடு கிட்ட கேட்டாலுமே கூட அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னால முடியாதுப்பா உங்க கூட வர முடியாது. நீங்க போகிறதா இருந்தா போய்க்குங்க. நான் வரதா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இவ்வளவு கிட்ட இந்த இடத்துக்கு நம்ம போகாம போனோம்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நானும் கெவினும் அதாவது போட்டோகிராஃபர் இருக்கான் பாத்தீங்களா? பாய்மரத்து மூலியமா
வந்து அந்த இடத்துக்கு போயிடுறோம். நீங்க 2 பேர் வந்து சேஃபா வந்து ரிட்டர்ன் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த கைடுமே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சரி இதுக்கு மேல உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்காரனை கூட்டிட்டு அவர் போயிறாரு. கண்ணாடிக்காரன் ஜம்ப் ஆயிட்டான். இப்ப ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாய்மரத்துல போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அலையோட வேகம் அதிகமாகிறதால இவங்களால வந்து அதை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேரால வந்து அந்த பாய்மரத்துல இருந்து தாக்கு பிடிக்க முடியல. கீழே விழுந்துறாங்க. தண்ணியில விழுந்து தத்தளிக்கிறாங்க. இதுல வந்து கெவின் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எப்படியோ கரை ஒதுங்கிறாரு. சேஃபா அவர் லேண்ட் ஆயிறாரு. ஆனா வந்து நம்ம ஹீரோ வந்து தண்ணியில வந்து மூழ்கி அடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு கல்லு மாதிரி இருக்குது. அந்த கல்லுல வந்து ஓரளவுக்கு நம்ம ஹீரோவுமே வந்து தத்தி புத்தி எப்படியோ வந்து அந்த கரையை வந்து சேர்ந்துறாரு. சேஃப் ஆயிடுறாரு. சாப்பாடு சுத்தமா இல்ல, உடம்புலயே எனர்ஜி இல்ல. ஹீரோவுக்கு வந்து ரொம்ப முடியாம போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்து மழையும் பெய்யறதால சரி இன்னைக்கு ஒரு நாள் ஓரமா ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து தனியா வந்து ஒரு மூலையில வந்து படுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் பேக் இருக்கிற இடத்த பாக்குறாரு. இப்ப திரும்பவும் தண்ணிக்குள்ள குதிச்சு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பேக் வந்து ரிஸ்க் தான் இருந்தாலும் எடுத்தாகணும் இல்லையா, ஒரு வழியா எடுத்துறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பெருமூச்சு விடுறாரு. ஏன்னா வந்து அந்த பேக்ல தான் வந்து மேப் இருக்குது. அது மட்டும் இல்லாம மாத்திரை எல்லாம் இருக்குது போல இருக்குது. அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, மேப் மூலியமா எப்படியாவது வந்து இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு போயிருவோம்னு சொல்லிட்டு அவர் பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட பிட் பாயிண்டும் கூட. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கெவின் தன்னோட ஃப்ரெண்டை வந்து பக்கத்துல தானே தொலைச்சாரு. அதனால வந்து தேடிக்கிட்டே வந்து சத்தம் போட்டு போயிட்டே இருக்கிறாரு. மலைகள்லாம் ஏறி போறாரு, பாறையெல்லாம் ஏறி போறாரு. முடியவே இல்ல உடம்பு. இருந்தாலும் வந்து தொடர்ந்து தன்னோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம், இந்த மேப் வழியா வந்து எப்படியாவது வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து அவருக்கு ரொம்ப பசிக்குது. ஏன்னா சாப்பாடு கொஞ்ச நாளா சாப்பிடவே இல்லை இல்லையா, அதனால வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, மேல வரத்துல வந்து ஒரு பழத்தை பாக்குறாரு. அந்த பழத்தை எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறதுக்காக கிட்ட போறாரு. அப்பதான் ஒரு பாம்பு அங்க இருக்குது. சல்லுன்னு வந்து வெளில வந்ததும் நம்ம ஹீரோ பதறி போயிறாரு. இருந்தாலும் வந்து பசி மயக்கத்துல என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பாம்பையே ஒரு போட போட்டு தூக்கி வெளில வீசிட்டு அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னோட பயணத்தை வந்து தொடங்குறாரு நம்ம ஹீரோ. ஆனா சுத்தமா அவரால முடியல. உடம்பு முடியல, மனசு முடியல. சில இல்யூஷன்ஸ்லாம் வருது. அப்ப வந்து சாப்பிடுற மாதிரியான கனவுகள்லாம் வருது. அதாவது வந்து இந்த மெக்டொனால்ட்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து அவர் சாப்பிடுற மாதிரியும், அப்படியே மாடு வந்து போற மாதிரியும், அது மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் வருது. பசி மயக்கத்துல மனுஷனுக்கு என்னென்னவோ கனவு வருது போல இருக்குது. அப்படியே தொடர்ந்து நம்ம ஹீரோ டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல வந்து நெத்தி வீங்கி போயிருக்குது. என்னடா இது வீங்கி போயிருக்குதுன்னு சொல்லிட்டு கிழிச்சு பார்த்தா அதுல வந்து ஏதோ ஒரு பூச்சி இருக்குது போல இருக்குது. ரத்த உண்ணி போல இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோ தூக்கி போட்டு என்னடா இது இவ்வளவு கொடுமையா இருக்குது, இதுக்கு நம்ம வராமே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாடா பட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்காரு. தொடர்ந்து அந்த மேப் காட்டுற வழியாவே அவர் போயிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ பயணத்தை தொடங்கிட்டே இருக்காரு. ஆனா 2-3 நாளா வந்து சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து விரத்தில இருக்காரு. அந்த சமயத்துல வந்து பறவையோட முட்டை ப்ளூ கலர்ல இருக்குது. அந்த முட்டை எடுத்து அவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுறாரு. இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு கால் தடத்தை நம்ம ஹீரோ பாக்காரு. இப்பதான் அவருக்கு பெரும்பூச்சி வருது. அப்ப நம்ம ஃப்ரெண்டு கெவின் இங்க தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷப்படுறாரு. அப்புறம் தான் தெரிய வருது, அது வந்து அவரோட கால் பாதத்தை தான் வந்து அவர் பார்த்திருக்கிறாரு. அதாவது அந்த இடத்துல வந்து அவர் தான் நடந்துட்டு இருக்காரு. சுத்தி சுத்தி வந்து ஒரே இடத்துல நடந்திருக்கிறாரு. இது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பறவையோட கூடு இருக்குது பாத்தீங்களா, அதாவது இவர் சாப்பிட்டு போட்டாரு முட்டை, அந்த ஓடு அங்கதான் இருக்குது. அட ஒரே இடத்த தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற போல் இருக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. நம்ம ஃப்ரெண்ட பாத்துடலாம் நினைச்சோமே, எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சா இந்த மேப் வந்து இப்படி சதிப்படுது, நமக்கு வழி வேற தெரியலையே. பத்தா குறைக்கு கண்ணாடிக்காரனுக்கு எப்படி கால் அடிபடுச்சோ அதை விட டபுள் மடங்கு நம்ம ஹீரோக்குமே வந்து கால் கொத கொதன்னு ஆயிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோவால முடியல. ஐயோ இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட நகர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கோவமா, அதாவது அக்ரெசிவா நம்ம ஹீரோ என்ன பண்றது தெரியாம வந்து புத்தி பேதலிச்ச மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி சைக்கா பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து இதுக்கு மேல வேற இடத்துக்கு போகவே மாட்டேன், இங்க தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல வந்து மழை பெய்யுது. அதனால வந்து பாறைக்கு இடுக்குல வந்து நம்ம ஹீரோ வந்து தங்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு திரும்பவும் வந்து இல்யூஷன் மாதிரி வருது. அதாவது வந்து இவர் ஒரு பார்ல வந்து இந்த கேம்பிளிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து பயங்கர ஒரு ரெஸ்ட்ரோ பார்ல வந்து சூப்பரா பாசா தலைவன் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து அவருக்கு இல்யூஷன் வருது. ஆனா நிஜ உலகத்துல வந்து அவர் பயங்கரமான மழையில அல்லோலப்படுறாரு. இதெல்லாம் வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல. என்னடா இது அப்படின்ற மாதிரி வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த சமயத்துல இந்த கெவின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து சேப்பாயிடுறான். அதாவது வந்து பழங்குடியின மக்கள் வந்து கரை ஒதுங்குனால அவங்க காப்பாத்தி கூட்டு போய் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. இப்ப சரியான கெவின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஹீரோ மாட்டிக்கிட்டான், அவனை தயவு செஞ்சு காப்பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட எல்லாம் கேட்டு எப்படியாவது வந்து ஃபிளைட்டை வந்து ரெடி பண்றாரு. அந்த இடத்துக்கு வந்து அவங்களுமே வந்து சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே வந்து அந்த ஃபிளைட்டை பார்த்துறாரு. நான் இங்க தான் இருக்கிற, தயவு செஞ்சு என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துன்னு கத்துறாரு, அல்லோலப்படுறாரு. ஐயோ என்ன பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க சொல்லிட்டு கத்துறாரு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த அவர் கத்துறதே தெரியல, அவர் இருக்கிற இடமும் தெரியல. ஏன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து உள்ள பாறைக்கு இடுக்குல வந்து மழை பெஞ்சதுனால வந்து உள்ள இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு பாறை மட்டும் தான் தெரியுது, ஹீரோ இருக்கிறது தெரியல. பக்கத்துல இருந்துமே வந்து ஃபிளைட்டை வந்து பார்க்க முடியாதனால நம்ம ஹீரோக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் யாரும் நம்மள வந்து காப்பாத்த வர மாட்டாங்க, நம்ம இங்கே சாவேடிதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசளவுல வந்து உடஞ்சு போயிடுறாரு. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, காப்பாத்த வந்தவங்களும் இதுக்கப்புறம் வந்து நம்மள பார்க்க போறது இல்ல, ஏன்னா பார்த்துட்டு இப்ப இல்லன்னு சொல்றாங்க, இந்த ஒரு தடவை தான் வருவாங்க, இதுக்கப்புறம் திரும்பி வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து முடிவுக்கு வந்தாரு. கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நம்ம இங்கே சாவேடிதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவுக்கு வந்துறாரு. இதுதான் இந்த படத்தோட ஆலிஸ் லாஸ்டும் கூட. இவ்வளவு பெரிய கஷ்டத்துல ஒரு இன்பத்தை கொடுக்குற விதமா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற காட்டுவாசி பொண்ணு ஒண்ணு வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருது. அம்மா நான் எதுவும் பண்ண மாட்டேமா, நீ என் கூட வந்து ஹெல்ப் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டு ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு நம்ம ஹீரோ. ஏன்னா யாருமே இல்லாத சூழல்ல வந்து அந்த பொண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, அதனால வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் காலைல ஏஞ்சி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். இப்பதான் நமக்கு தெரிய வருது அது ஒரு இல்யூஷன். சோ அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே அவர் வந்து பார்த்த பொண்ணு இல்ல, அவர் வந்து கற்பனையில அதை வந்து ரெடி பண்ணி
பண்ணி வச்சிருக்காரு போல இருக்குது. அவருக்கு இல்யூஷனா வந்து போயிருக்குது. இந்த சமயத்துல நம்ம கெவின் இருக்கார் பாத்தீங்களா, 2வது அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கிட்ட வந்து பேசுறாரு. யோ, நீ பொழைச்சதே வந்து பெரிய விஷயம். உன் ஃப்ரெண்டுக்காரெல்லாம் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசரும் சொல்லிடுறாரு. ஆனா ஃப்ரெண்டுக்காரனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு இல்லையா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து முடியாத காலோட வந்து அவர் குச்சியை வச்சு ஊனி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. நதி பக்கம் போனோம்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சு முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. ஆல்ரெடி வந்து பயங்கர டயர்ட் இருக்குது, கால் உடைஞ்சிருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி நேரத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு புதக்குழியில வந்து நம்ம ஹீரோ விழுறாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தப்பிப்பானான்றது நமக்கே டவுட் தான். சோழியை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஹீரோ வந்து தட்டு தடிமாறி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கலையை பிடிச்சிட்டு வந்து அந்த புதக்குழியில இருந்து தப்பிச்சு வந்துருவாரு. இந்த சமயத்துல வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உடம்பு சுத்தமா முடியாது. ஃபயர் அண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சாதா எறும்பை விட 100 மடங்கு வந்து பலசாலி போல் இருக்குது. அது கடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நெருப்பை கொட்டுற மாதிரியான வலி வந்து கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு. அந்த ஒரு எறும்பு கடிச்சாலே அப்படி இருக்கணும் போது இந்த பலாயிரம் எறும்புகளை வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவர் ட்ரெஸ் கழட்டிட்டு போயிட்டு அவரோட உடம்புல வந்து எடுத்துக்கிறாரு. ஏன்னா தன்னோட கால் வந்து நடக்க முடியல, உடம்பு இவ்வளவு பலவீனமா இருக்குது, அதனால வந்து கொஞ்சம் மறுத்து போனா நல்லா இருக்குமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதை ட்ரை பண்றாரு. ஆனா வலி வந்து உயிரை போகுது. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு இல்யூஷனா அவங்க அம்மாலாம் வராங்க, ஒரு சில உருவங்கள்லாம் தெரியுது. எப்படியோ தட்டு தடுமாறி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த ஆற்று படகை இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்துறாரு. ஒரு சிம்பிள் வந்து செஞ்சு வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி வாய்ப்பா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அங்க ஒரு ஆமையும் இருக்கும். அந்த ஆமையை கிட்டத்தட்ட கொல்றதுக்காக போயிட்டாரு. ஆனா அவருக்கு கொல்ல மனசு வரல. ஏன்னா அவர் வந்து இதுக்கப்புறம் நம்ம எப்படியும் உயிர் வாழ போறது இல்ல, சாகதான் போறோம், அதாவது உயிரோட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த ஆமையை விட்டுறாரு. ஏன்னா ஹீரோ வந்து மனதளவுலயும் உடம்பளவுலயும் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை முடிய போது எதுக்கு அதை வந்து நம்ம கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட டாக்டரேட் சொல்லுங்க கூட. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கே ஃப்ரெண்டுக்கார வந்து வந்துடுறான். ஒரு போட்ல வந்து உள்ளூர்காரர் போல் இருக்குது, அவரை கூட்டு வந்துறான். இதுக்கு மேல போனா ஆபத்துப்பா, இதுதான் கடைசி படுகை, அதாவது இந்த இடத்துக்கு மேல வந்து போனோம்னா நமக்கே சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே வந்து தேடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு பாத்தீங்களா அந்த சிம்பிள், அதனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்க்கல. இருந்தாலுமே வந்து அவன் இருக்கானான்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்டுக்காரன் கெவின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சுத்தி முத்தி பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து காணோம். சரி ஓகே, பக்கத்துல தான் இருக்காரு அவரு, ஆனா அவன் கண்ணுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து போட்டை எடுத்துக்கிட்டு அந்த போட்டுக்காரரோட ஃப்ரெண்டுக்காரன் கிளம்பிடுறான். இத ஹீரோ வந்து பாக்குறாரு, பக்கத்துல தான் இருக்காரு, உடம்பு மெலிஞ்சு போய் அவரால் முடியாதனால கத்தி கூட கூப்பிட முடியல. இப்ப ஃப்ரெண்டு வந்துட்டு போனதை நம்ம ஹீரோவுமே பாத்துறாரு. ஆனா அவரால் கூப்பிட முடியாதனால என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அப்படியே சத்தமே இல்லாம வந்து அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்டு போயிட்டான், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல யாருமே இல்லை, நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர முடிவுக்கு வந்து சோகமா அந்த போட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் ஃப்ரெண்டுக்காரனும் கரெக்டா திரும்புற நேரத்துல நம்ம ஹீரோவை பார்த்தாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாரு. செத்தே போயிருவாருன்னு நினைச்சோம். எப்படியோ ஃப்ரெண்டுக்காரன் பார்த்து அவரை வந்து மீட் எடுத்துறான். இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனை காப்பாத்தின அதே பழங்குடியினர் இடத்துக்கு கூட்டு போயிட்டு நம்ம ஹீரோவையும் காப்பாத்துறான். ஒரு வழியா ஹீரோ வந்து தப்பிச்சிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலேயுமே கூட. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹீரோ வந்து தப்பிக்கவே மாட்டாரு, செத்துருவாரு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து இருக்கும். ஆனா வந்து அவர் எப்படி ஒரு வழியா தப்பிச்சிட்டு இருப்பாரு. இது உண்மையிலேயே நடந்த சம்பவமாங்க. என்கிரிடிஷன்ல உண்மையிலேயே நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை சொல்றாங்க. அதாவது இந்த கைடா வந்தார் பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியா, அதனால வந்து இந்த கண்ணாடிக்காரனை கூட்டு போனாரு. இப்ப வரைக்குமே வந்து அந்த கண்ணாடிக்காரனையும் இந்த தேடப்படும் குற்றவாளியான அந்த கைடுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவரையுமே வந்து என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது வந்து இப்ப வரைக்குமே தெரியாம இருக்குது. இது உண்மை சம்பவமா உண்மையா நடந்துச்சா அந்த ஊர்ல, இது கேட்கவே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குது. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 9. இந்த படம் சேவ் த கேட் விஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா டியூ டு தி ப்ராப்ளம் அப்படின்ற ஜானர்ல தான் வருது. கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. இதோட ஓடிடி லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.